ஒரு பையன் வந்து காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டே இருந்தான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மறுபடியும் செகண்ட் இயரும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டே இருந்தான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தேர்ட் இயரும் லவ் பண்றான். ரொம்ப திருடமா லவ் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வரலைன்னாலும் இவன் அவனோட லவ்வை வந்து விட்டே கொடுக்கல. கண்டினியூஸா அந்த பொண்ணை வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டே தான் இருப்பான். அப்புறம் வந்து 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போயிட்டான். அந்த பொண்ணை வந்து பாக்குறதுக்காக அந்த ஊருக்கும் போயிட்டு போயிட்டு அவன் வந்துட்டே இருந்தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட லவ் வந்து கம்மியாயிடுச்சு. அவனோட திருடம் அந்த பொண்ணு மேல வச்சிருந்த லவ் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. அப்படியே மறந்து போயிட்டான். இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 4வது குவாலிட்டி திருடம். நான் உங்களை ரொம்ப திருடமா லவ் பண்றேன், டிட்டர்மினேஷனோட லவ் பண்றேன். டிட்டர்மினேஷன் திருடம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு டெய்லி வந்து 4 மணிக்கு எழுந்திருச்சு குளிக்கணும் அப்படின்றதான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம மைண்டும் கேட்காது, பாடியும் ஒத்துழைக்காது. ஆனாலும் வந்துட்டு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரபிளா கிடையாது. பாடி அப்படியே வந்து இன்னும் தூங்கலாம்னு சொல்லுவோம், மைண்ட் வந்து இப்ப எழுந்திருக்க வேணாம்னு சொல்லுவோம். ஆனாலும் அதையும் மீறி இவங்க வந்து ஃபேவரபிளான சுச்சுவேஷன் இல்லைனாலும் இவங்க வந்து அதை கண்டினியூ பண்றாங்க. அதுதான் வந்து திருடம். அந்த மாதிரிதான் கிருஷ்ணா வந்து, நான் வந்து உங்களை திருடமா லவ் பண்றேன். உங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் உங்களை லவ் பண்றதை வந்து நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்க திரும்ப 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 பகவத்கீதா மூலயமா நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நான் ஏன்னா உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு.